வணக்கம். பூ பெய்த பெண்கள் எதுக்காக பாவாடை தாவணி அணியணும் அப்படின்னு நேற்றைய பதிவில் கேட்டிருந்தோம் இல்லையா? பூ பெய்த காலகட்டத்தில் அந்த பெண்ணோட உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்கும். இந்த உஷ்ணம் தணிகிறதுக்காக, அதாவது குறிப்பாக கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த உஷ்ணம் வயிற்று பகுதி வழியாக தான் வெளியேறும். இந்த வயிற்று பகுதி காற்றோட்டமாக இருக்கணும். அப்படி இல்லாமல் இறுக்கமான ஆடைகளை அணிஞ்சோம் அப்படின்னா அந்த உஷ்ணம் தணிகிறதுக்கு ரொம்ப நேராகும். அப்போ அந்த கர்ப்பப்பை பாதிப்பாக கூடாது. இதுக்காக தான் பாவாடை தாவணி அணியணும் அப்படின்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க. முன்னாடி காலத்துலலாம் கர்ப்பப்பை பிரச்சனைன்னு பெருசாக வந்ததே கிடையாது இல்லையா? ஏன் நமக்கு தெரிஞ்சு கூட எங்கேயோ ஒரு இடத்துல தான் அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏஜ் அட்டன் பண்ண கொஞ்ச நாள்லயே நீர் கட்டி இருக்குது, அப்படி இப்படின்னு எத்தனையோ பிரச்சனைகள் வருது இல்லையா? இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. சரி, இன்னைய காலகட்டத்தில் பாவாடை தாவணி அணிய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாராலையும் எல்லா சூழ்நிலையிலையும் அணிய முடியாது. ஒருவேளை மாதவிடாய் ஆகிற சமயத்தில் அந்த பெண்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த நாட்களில் பாவாடை தாவணி அணிஞ்சிக்கலாம். பெரும்பாலும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரங்களில் பாவாடை தாவணி அணிஞ்சிக்கலாம். அப்படியே இல்லை அப்படின்னாலுமே ரொம்ப இறுக்கமான ஆடைகள் அணியாமல் கொஞ்சம் தளர்வான ஆடைகள் அணிஞ்சிக்கலாம். நம்ம அணியக்கூடிய ஆடை என்பது அழகுக்காக மட்டுமல்லாது ஆரோக்கியமும் அதிலையும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல நாம் கொஞ்சம் கவனமாக இருப்போம். சரி, அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எப்போதும் போல தான். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானே சொல்கிறேன்.